ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பேரளத்துக்கு வந்திருக்கோம். திருப்பியும் அதாவது ஆகஸ்ட் மாதம் ஃபேஸ் 1 திருப்பி அப்டேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இங்கே தான் பார்த்துக்கோங்க. ஸோ ட்ராக்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இது ஆகஸ்ட்டு 4ஆம் தேதி நான் திருப்பி எடுக்கிறேன். ஸோ அந்த இடத்துல தான் வேலை நடக்கிற அதையும் நம்ம போய் பார்த்துருவோம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 2 ட்ராக் வரப்போகணும்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த 2 ட்ராக் இங்கே தான் வரப்போகுது, அந்த இடத்துல ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே வரைக்கும் கல் கொட்டியிருக்காங்க, அவங்க வேலைகள் இருக்குது இன்னும். ஸோ இந்த இடத்துல ட்ராக் நீங்கள் பாருங்கள், இதுதான் பிளாட்ஃபார்மு. ஸோ இந்த இடத்துல மாஸ்டர் வச்சுட்டாங்க. இந்த ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த 2 ட்ராக் இங்கேருந்து அங்கே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல ஜாயின் பண்ணியாச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் மெயின் இருக்குது வேலைகள். ஸோ இங்கே இது நடுவில் இருக்கிற இது எடுத்தாகணும். அதுக்கு பதிலாக இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் அப்படியே அங்கே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ அதுதான் பேரளம் ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ முன்னாடி வந்தது ஸ்லீப்பர்ஸ் வைக்காமல் இருந்தாங்க, இப்போ ஸ்லீப்பர்ஸ் வச்சாச்சு. அதையும் நெட்டாக நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ ட்ராக் வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு. இப்படியே ஜாயின் பண்ணி இங்கேருந்து நேரம் அப்படி வர்ற மாதிரி. இது வந்து உங்களுக்கு காரைக்கால்லேருந்து வர்ற மாதிரி. ஸோ ட்ராக் இங்கே கொண்டு வந்துட்டாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இன்றைக்கி ட்ராக் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ ட்ராக் கொண்டு வந்துருக்காங்க. இங்கேருந்து அந்த வளைவு வரைக்கும் முடிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே போட்டு பாருங்கள் பாதை. இந்த வளைவை ஒட்டி அப்படியே திரும்பி போகிற மாதிரி அந்த வளைவிலேருந்து அது வரைக்கும் முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான்
ஆகஸ்ட் மாதம் அப்டேட்டு, ஃபேஸ் 1 அப்டேட்டு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து தான் ரயில் பாதை பிரியுது. ஸோ இப்படியே இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இப்படியே வந்து இங்கே நேராக அந்த இடத்துல அவங்க கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இது எந்த இடத்துல கனெக்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ஆக்சுவலாக இப்படி கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும், இங்கே கனெக்ட் பண்ணி இங்கே கொண்டு போகிற மாதிரி. ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். ஸோ இங்கேருந்து அது வரைக்கும் உங்களுக்கு முடிச்சிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேலத்துலேருந்து திருப்பி வராங்க. இதுதான் காரைக்கால் போகிற பாதை. நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ இங்கேருந்து தான் அங்கே வராங்க. ஸோ கல்லும் அங்கே கொட்டியாச்சு. நம்ம அதுவும் போய் நான் காமிக்கிறோம் உங்ககிட்டக்க. இது வந்து இப்படியே நீங்கள் நேராக போனீங்கன்னா பேரளம். ஸோ அங்கே தான் பாருங்கள் கல் கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா பண்டாரவாடின்னு ஊரில் இருக்கும். ஸோ அடுத்த வாரத்தில் உங்களுக்கு ட்ராக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு பாதி தூரத்துக்கு ட்ராக் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதையும் பாருங்கள். ஸோ கல் கொட்டி அடுத்தது இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. பேலத்தில் நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்குள்ளே பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 3 அடி வரைக்கும் மேலே ஏற்றிருக்காங்க ட்ராக்ஸ். இங்கே பாருங்கள். ஸோ அவ்வளோ மண்ணு கொட்டினா வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸி கொடுக்குறாங்களோ அதே போல் திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினம் ப்ராஜெக்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸி கொடுத்தோம்னா எப்போயும் முடிச்சிருக்க வேண்டியது. அது ஆக்சுவலாக பாலம் எல்லாமே கட்டி முடிச்சுட்டாங்க. மண் ஏற்றுறதான் பெரிய விஷயமே. எல்லாம் உயரத்துக்கு இருக்குது, வான உயரத்துக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஃபண்ட்ஸ் அங்கே ஒதுக்காதனால அப்படியே நிற்கிது. பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்குள்ளே இது ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுவாங்க. இங்கேருந்துனா அப்போ பேலத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க ட்ராக் ஒர்க்ஸு. ஸோ அப்படியே கொண்டு வந்துடுறாங்க இது வரைக்கும். அடுத்த வாரத்தில் இங்கே ட்ராக் ஒர்க்ஸை பார்த்துடலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆகஸ்ட் மாதம் அப்டேட்ஸு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த இடம் பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இது வச்சுட்டாங்க, ஸ்லீப்பர்ஸ்லாம் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம கிட்ட போய் காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த இடம் பார்த்துருப்போம். இப்போ அங்கேருந்து இங்கே வரும். ஸோ அது வரைக்கும் ஸ்லிப்பர்ஸ் வந்துருக்கு. இப்போ எப்படி வராங்க, பேலத்தில் ஒரு சைடு வராங்க, அங்கேருந்து ஒருத்தவங்க வராங்க, இப்போ இங்கேருந்து ஒருத்தவங்க வராங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஸ்லிப்பர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒர்க்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சண்டேனால இல்லை போல, ஒர்க்ஸ் எங்கேயும் நடக்கலை. போன வாரம் பேலத்தில் நடந்துச்சு, இந்த வாரத்தையும் அதுவும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஸ்லிப்பர்ஸ் வச்சுருக்காங்க, இன்னும் தண்டவானம் வைக்கல. அடுத்த வாரத்தில் இங்கே பார்த்துடலாம். வெயில் வேறு செம்ம வெயில். ஸோ எங்கள் ஸ்லிப்பர்ஸ் வச்சுட்டே வராங்க, அங்கேருந்து ஒருத்தவங்க ஸ்லிப்பர்ஸ் வச்சுட்டு வராங்க. ஸோ ட்ராக் ஒர்க்ஸ் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க, பேலத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க.
நான் வாரம் வாரம் நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒர்க்ஸு ஃபாஸ்ட்டாக போகிறதுனால எனக்கும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பட் வாய்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்காது, ஏன்னா மைக்கு நான் ரெடி பண்ணல. அதனால் தப்பாக நினச்சிக்க வேணும். நீங்கள் அப்படி ஏதாவது உங்கள் சந்தேகம் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இருக்கிற ஊர் பண்டாரவாடை, அதாவது பேலத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். அவ்வளோதான். நான் உங்கள் கிட்டக்கே காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. நம்ம அப்படியே அடுத்த ஊரும் போய் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்லீப்பர்ஸ் வந்துடுச்சு. பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே நேராக பேரளம் வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ பேரளத்தில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அங்கே வந்துட்டுருக்காங்க. 2 பேரும் ஈக்குவலாக போட்டி போட்டு வந்துட்டுருக்காங்க. இது பாருங்கள், அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க. இது அப்படியே 1 by 1 அங்கே செட் பண்ணிடுவாங்க. கல் கொட்டுற வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு. அந்த இடத்துல இன்னும் ஆர்இபி இன்னும் க்ளோஸ் பண்ணலை, அது ஏன்னு தெரியல. ஒர்க்ஸ் முடிஞ்சிடுச்சு, ஆனால் அது என்னமோ ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் வேலை இருக்குது போல், அதனால் அது மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அடுத்த ஊரை போய் பார்த்துருவோம். மட்டும்தாங்க உங்களுக்கு பெண்டிங்கு. இந்த ஆர்இபி சொன்னேன் பார்த்தீங்களா, அது மட்டும் தான் பெண்டிங்கு. அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. விரைவில் அவங்க அடுத்த வாரத்தில் மண் எல்லாமே ரெடியாக இருக்குது, மேலே ஏற்றிடுவாங்க. கீழே கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்கிது, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் அது கொஞ்சம் திங்கக்கிழமைக்குள்ளே எடுத்துருவாங்க. மணல் நொறுப்பிடுவாங்க உங்களுக்கு. அந்த சைடு ஆல்மோஸ்ட் மணல் நொப்பிட்டாங்க, இப்போ தான் தெரியும். அதனால் இங்கேயும் நொப்பிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ வாங்க நம்ம அடுத்த ஊர் போய் பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்த ஊர் பார்த்திங்கன்னா வாராக்குப்பத்தில் வந்திருக்கோம். ஸோ முன்னாடி இங்கே நடந்துருந்துச்சு, ஐஸ்ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ மேலே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், செம்மண்ணா கொட்டியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் சமப்படுத்தணும் உங்களுக்கு. அது ரோடரில் வச்சு சமப்படுத்திடுவாங்க உங்களுக்கு. அதனால் இது அடுத்த ஊர் வந்திருக்கோம். ஸோ இங்கேயும் விரைவில் ட்ராக் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சிடுவாங்க, பார்த்துக்கோங்க. போனோட இங்கே நடந்துருந்துச்சு அட் ஒர்க்ஸு, இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அந்த சைடும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதையும் நான் போனவாட்டி நம்ம காமிச்சிருப்பேன். வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்த்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பூங்கா ஊர் வந்திருக்கோம். இது ஃபுல்லாக அவங்களுக்கு ஆர்இபி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், ஃபுல்லாக மூடியாச்சு. இந்த சைடும் மூடிட்டாங்க, அந்த சைடும் மூடிட்டாங்க. இது கீழே தான் ஆர்இபி முடிச்சாச்சு. போன வாட்டி நம்ம க்ளோஸ் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்த வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்துக்குவாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக கவர் முடிச்சாச்சு. இந்த ஆர்இபி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்இபியும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கல் வரைக்கும் கொட்டியிருக்காங்க, அப்படியே கொண்டு வர வேண்டியதான் உங்களுக்கு பாக்கி. பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம அடுத்த ஊர் போய் பார்த்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேனங்குடியில் இருக்கோம். ஒர்க்ஸு 6 வரைக்கும் முடிஞ்சு நம்ம காமிச்சிருப்பாங்க கிட்டக்க. அந்த எல்சி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த எல்சிக்கு இப்போ என்னன்னா, அந்த கேட் க்ளோஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதையும் வச்சுட்டாங்க. அதையும் நான் கிட்டே காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நேராக போனீங்கன்னா உங்களுக்கு அம்பேகரத்தூர் போகிற பாதை. ஸோ இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு பேரளம் போகிற பாதை. ஃபவுண்டேஷனும் முடிச்சுட்டாங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து என்னென்னா, நம்ம கேட் லெவல் கிராசிங்காக வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். லெவல் கிராசிங் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த கேட் கீமேன்லாம் வச்சுருப்பாங்கள்ல, உங்களுக்கு நிற்கிறதுக்கான இடமான்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் தொட்டிக்குள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாக பாட்டிலாக கிடக்குது. இப்படியே பாட்டிலாக பாருங்கள், ஃபுல்லாக பாட்டில் தான். ஸோ எல்சியும் கம்ப்ளீட் பண்ணி இந்த இடத்துல எல்சி முடிச்சாச்சு. ஸோ கேட்டு இங்கே அடுத்து வச்சுருவாங்க. இதுதான் வந்து பேலத்துலேருந்து வர்ற ஃபஸ்ட்டு ரயில்வே கேட்டு. மீதி ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆர்விபி. ஸோ இங்கே பாருங்கள், ஃபவுண்டேஷனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப் டு இங்கே போகிற வரைக்கும் ஃபவுண்டேஷன் வந்துட்டுருக்காங்க. அடுத்து இதுக்கு முன்னாடி ஊர் வந்து பார்த்திங்கன்னா பூங்காவூரில் ஆர்விபியை ஃபுல்லாக கீழே ஆர்விபியும் போகிற மாதிரி ஆக்கிட்டாங்க. மேலே எல்லாத்தையும் மண்ணெல்லாம் மூடியாச்சு. அதுக்கு முன்னாடி ஊர் வந்து வாராக்குப்பத்தில் அடுத்த வாரத்தில் மூடிடுவாங்க. இப்போ எங்கே இந்த ட்ராக் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா பேலத்துலேருந்து டுவர்ட்ஸ் பண்டாரவாரம் வரைக்கும் அடுத்த வாரத்தில் நீங்கள் ட்ராக் ஒர்க்ஸ் பார்த்துடலாம். ஸோ பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு அங்கே எல்சியை காமிக்கிறேன். அந்த வரைக்கும் உங்களுக்கு ட்ராக் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. முன்னாடியே நான் போன வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணுறோம். வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பாதையை நம்ம எப்பறம் அப்டேட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அது பக்கத்தில் தான் மெயின் ரோடு. வாங்க நம்ம அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். இதுதான் எல்சி உங்களுக்கு. ஸோ போன வாட்டி என்னென்னா அதே இதுதான் சிமெண்ட் மேலே படிக்க வைக்கிறதுக்காக கொண்டு வந்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் முடிச்சிருக்காங்க. அது வரைக்கும் அதுலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அங்கேருந்து வராங்க, பேலத்துலேருந்து வராங்க. ஸோ வர வாரத்தில் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் வீக்குள்ளேயே உங்களுக்கு அம்பகுரத்து வரைக்கும் கிளியர் ஆகிரும் போல். பேலத்துலேருந்து அம்பகுரத்து வரைக்கும் கிளியர் ஆகிரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே, பார்த்துக்கோங்க. ஸோ எல்சி எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்த்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில் கந்தன்குடியில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், எல்சி முடிச்சாச்சு. நம்ம போன வாட்டி என்ன அப்டேட் பண்ணோமோ அதே அப்டேட்லாம் அப்படியே தான் இருக்குது. இங்கே ஃபவுண்டேஷனும் முடிச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க, நம்ம போன வாட்டி நம்ம அது வரைக்கும் காமிச்சோம். ஸோ பக்கத்தில் அங்கே வெள்ளை கலர் தெரியும் பார்த்தீங்கன்னா, அதான் அம்பகரத்தூர் ரயில்வே ஸ்டேஷனு. உங்களுக்கு இங்கேருந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த வெள்ளை கலர் கட்டடம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அம்பகரத்தூருக்கு முன்னாடியிலேருந்துலாம் ட்ராக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு செகண்ட் எல்சி பேலத்துலேருந்து காரைக்கால் போகிற பாதையில். போன வாட்டி இது என்ன அப்டேட்டோ அதே அப்டேட் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த சைடு உங்களுக்கு முடிச்சாச்சு, ட்ராக் ஒர்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. போன வாட்டி நம்ம அப்டேட் பண்ணிருக்கலாம். ஸோ இதுலேருந்து முன்னாடி வரைக்கும் தூரம் வரைக்கும் முடிச்சிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம இருக்கிற ஊர் வந்து பார்த்திங்கன்னா கோவில் கந்தன்குடி. ஸோ இங்கேருந்து கோவில் கந்தன்குடியிலேருந்து இதுக்கு முன்பு ஊர் முன்னாடி வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. அம்பகரத்துலேருந்து இப்போ டுவர்ட்ஸ் கோவில் கந்தன்குடி, மேனங்குடி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மேனங்குடிக்கு அப்புறமா தான் இப்போ வேலைகள் இருக்குது. இப்போ பேலத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேலத்துலேருந்து அப்படியே உங்களுக்கு வருவாங்க. இந்த வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நான் மூணு நாள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். என்றைக்கு போடுறோன்னா அன்றைக்கி ஒரு நாள் கேப் விட்டு அப்டேட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்குனால் நம்ம திருப்பியும் அப்டேட் தொடர்ந்து தான் என்னால் அப்டேட் பண்ண முடியாது. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உடனே இங்கே அப்டேட் பண்ணிட்டுருக்கிறோம் ஒன்றும் கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக, அதாவது சண்டே அன்றைக்கி எவ்ரி சண்டே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஆனால் வீடியோஸ் மண்டே ஆர் டியூஸ்டேயில் வரும். நான் எடிட்டிங் பண்ணி கொஞ்சம் வேலைகள் இருக்குது. நான் எடிட்டிங்கே ஆல்மோஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ வால்யூம் கொஞ்சம் சில விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் வாரத்துக்கு 3 நாள் கண்டிப்பாக வீடியோஸ் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. திருப்பி இதே கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ அங்கே நம்ம அடுத்த அம்பகரத்தூருக்கு போய் பார்த்துருவோம். ஸோ இதுதான் செகண்ட் எல்சி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து வேலத்துலேருந்து டுவர்ட்ஸ் அம்பகரத்து வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக முடிச்சுடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சிக்னலிங் வேலை இருக்குது, அப்புறம் உங்களுக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் வேலை இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லென்த் ஆகும். ஸோ பாதி பேர் எப்போ முடிப்பீங்கன்னு கேட்டிருக்கீங்க. இப்போ நீங்களே பாருங்கள், பேலத்துலேருந்து இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேலத்துலேருந்து வர வாரத்துக்குள்ளே உங்களுக்கு பண்டாரவாடை வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அடுத்த ஊரில் பண்டாரவாடையிலேருந்து உங்களுக்கு பூங்கா ஊர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சுடுவாங்க. ஏன்னா ஆர்விபி ஃபுல்லாக 2 ஆர்விபி மட்டும்தான் பேலன்ஸ் க்ளோஸ் பண்ணாமல் இருக்குது. அது வாரத்தில் முடிச்சுடுவாங்க. ஸோ அதனால் இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனாங்குடியிலேருந்து அம்பகரத்து வரைக்கும் ஃபுல்லாக கிளியரு. அம்பகரத்தை தாண்டினா இப்போ மெயின் விஷயங்க. இன்னும் ஒர்க்ஸ் எலக்ட்ரிக் ஒர்க்ஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 6 மந்த்துக்குள்ளே முடிச்சுடுவாங்க. சப்போஸ் மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா ஒர்க்ஸ் ரொம்ப அதிகம் இங்கே தண்டவாளம் மட்டும் போட்டால் வேலை கிடையாது. தண்டவாளத்துக்கு அப்புறமா தான் வேலையே இருக்குது.
அதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்னலிங் பண்ணணும், எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இதுனா ஒரு 3 months எக்ஸ்டெண்ட் ஆகும். இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு செப்டம்பருக்குள்ளே அம்பகரத்துலேருந்து பேலத்தில் நீங்கள் பார்த்துடலாம். மேக்ஸிமம் இந்த மந்த்துக்குள்ளே நீங்கள் பார்த்துடலாம். ஸோ அம்பகரத்துலேருந்து திருநள்ளாறு தான் மெயின் இஷ்யூஸு. ஏன்னா அதுதான் ரொம்ப பெரிய ஸ்டேஷனு. ஸோ அது வந்து உங்களுக்கு மேபி செப்டம்பர் டு அக்டோபருக்குள்ளே பார்த்துடலாம். ஸோ ஊட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி டு மார்ச்சுக்குள்ளே இந்த இடத்துல ரயில் ஓடும் கண்டிப்பாக. ஸோ இதுக்காக 5 வருஷம் 6 வருஷம்லாம் கிடையாது, 6 monthக்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ டாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 to 3 monthsக்குள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும், நீங்கள் பார்த்துடலாம். ஸோ வாங்க நம்ம அடுத்த ஊர் போய் பார்த்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அம்பகரத்து வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அந்த சைடில் இப்போ எர்த் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து டுவர்ட்ஸ் பேலம் சைடு. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டலை கட்டடம் இங்கெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சுருக்காங்க, அதனால் வண்டியில் இந்த சைடு வர முடியல. ஸோ அம்பகரத்து ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் அதே நிலமையிலலாம் இருக்குது. இப்போது உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது ஃபுல்லாக மேலே கொண்டு வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அம்பகரத்தில் முன்னாடி அந்த எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இந்த சைடு மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் முடிச்சிடுவாங்க. இப்போ ஒயிட் வாஷ் மட்டும் போயிட்டுருக்கு. என்ட்ரன்ஸ் உங்களுக்கு அந்த சைடு வரும், அதை ஒன்றும் கிளியர் பண்ணலை, பார்த்துக்கோங்க. இப்போ அந்த சைடில் தான் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. இங்கே ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணியாச்சு ஒர்க்ஸு. அதை தாண்டி தான் அந்த இடத்த தாண்டி தான் உங்கள் ட்ராக்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இங்கேருந்து வருவாங்க. இங்கேலாம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. ஸோ முடித்த பிறகு இங்கே வந்துடுவாங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊரும் போய் பார்த்துருவோம். திருநள்ளாறு தான் அடுத்தது, பார்த்துக்கோங்க. இங்கேருந்து அவங்க எர்த் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அம்பகரத்துலேருந்து எர்த் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இப்போ போயிட்டுருக்கு. விரைவில் நம்ம திருநள்ளாறு வரைக்கும் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டதுனால இப்போ இவங்க இதை நோக்கி ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க. இனிமேட்டு என்னென்னா அந்த சைடில் அம்பகரத்து டுவர்ட்ஸ் பேலம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தண்டவாளம் வைக்கிற பணிலாம் இனிமேட்டு நடக்க போகுது. ஸோ அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தண்டவாள பணிகள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் இங்கேருந்து வருவாங்க. இப்போ எர்த் ஒர்க்ஸ் இங்கேருந்து தான் அகைன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்த்துருவோம். ஸோ இது ஒரு ஆர்பியாக வருதுங்க. திருநள்ளாறு கிட்டே வந்துவிட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ இந்த இடத்துல இப்போ தான் எர்த் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஆர்பி தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு போல் ஆர்பிங்க பாருங்கள். ஸோ இப்படியே கீழே வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரியாக கொண்டு வராங்க போல். ஸோ அதனால் ரொம்ப டிலே ஆகுது. இதனால கொஞ்சம் மேக்ஸிமம் டிலே ஆகுது. ஸோ இப்போ அந்த இடத்துல ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. கம்பி கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல அங்கே திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ பார்த்துக்கோங்க, இது ரொம்ப பிரம்மாண்டமான ஆர்பியாக வருது, பெருசு. இதெல்லாம் முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 2 to 3 months ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா இங்கே லெவல் கிராசிங் வைக்காமல் ஆர்பியாக வச்சுட்டாங்க. ஸோ இங்கே ரோடு ஒர்க்ஸ் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ திருநள்ளாறு பிஃபோரில் நம்ம இருக்கோம். வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம். ஸோ நம்ம திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்துட்டோம். ஸோ அங்கே எப்படி நடக்குன்னு போய் பார்த்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அநேகமாக இது உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு என்ட்ரன்ஸ்க்கான வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த இடத்துல ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு சூப்பராக. இப்போ தான் அங்கே ஒரு ஆர்யூபி கட்டுறாங்க, அது ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சிடுவாங்க. இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்முக்கான செகண்டுன்னு நினைக்கிறேன், இது ஃபஸ்ட்டு. ஸோ எப்படி வரும் எனக்கு புரியல எனக்கு. ஸோ இதுதான் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனோட அப்டேட்ஸு. இது பிளாட்ஃபார்மாக வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல இப்போ வெறும் வேலைக்கு நடந்துகிட்ருக்கு. நான் ட்ராக்கு போட்டோன்னா மேலே போய் காமிக்கிறேன், ஆல்ரெடி நம்ம காமிச்சிருக்கோம், நான் திருப்பி போய் காமிக்க வேணாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் திருநெல்வேலியில் தான் ஒர்க்ஸு அதிகமாக இருக்குது, அதனால கொஞ்சம் டிலே ஆகுது. அங்கே ஒரு ஆர்யூபி தெரியுது பாருங்கள், அது முன்னாடி வரைக்கும் ட்ராக்ஸ் வந்துடுச்சு, அங்கேயும் அப்படியே நிற்கிது. அது நான் பார்த்த வரைக்கும் ஒரு 4 மாதம் வரைக்கும் அப்படியே நிற்கிது. இப்போ திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க்ஸ் முடிஞ்சால் தான் உங்களுக்கு ட்ராக்ஸு வேலைகள் இருக்குது. அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆர்யூபி பெருசு, எல்லாமே பிரம்மாண்டமான ஆர்யூபி. ஸோ அதான் முடித்த பிறகு தான் வரும். இந்த இடத்துல இப்போ அடுத்த அமைக்க போகிறாங்க பிளாட்ஃபார்முக்கு. இப்போ தான் ஃபவுண்டேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதான் முடித்த பிறகு சமநிலைப்படுத்தி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ட்ராக்ஸ் ஒர்க் சேஃப் வரும். ஸோ இதோட நம்ம என் பண்ணிமா காணொலியில். வேறு ஏதாவது எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட்ஸ் இருந்தாலும் நம்ம காரைக்கால் வரைக்கும் தான் போகிறேன், எதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த காணொலி பற்றி என்ன நினைக்க மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த காணொலி எப்படி வேணால் வரும், ஃப்ரண்ட்லேயும் வரும் பேக்லேயும் வரும். ஸோ மூணு காணொலி கண்டிப்பாக பண்ணுவேன். இதே காணொலி நெக்ஸ்ட் வீக் தான் அடுத்த அப்டேட் வரும். ஸோ இன்றைக்கி 4ஆம் தேதி, அடுத்த வாரம் திருப்பி உங்களை நம்ம சந்திப்போம். அப்போ என்ன அப்டேட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் திருப்பி உங்கள்கிட்ட போய் நான் காமிக்கிறேன். ஸோ ஓகே, பார்ப்போம்.